அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம கிளாஸ் ரூம்ல பயன்படுத்துகின்ற சென்டென்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம இதுல 55 சென்டென்சஸ் நம்ம பார்த்தாச்சு. மீதி இருக்கிற 45 சென்டென்ஸ் இதுல நம்ம பார்க்க போறோம். இந்த 100 சென்டென்ஸ் தெளிவா தெரிஞ்சதாவே போதும். நம்ம ஈஸியா நம்ம கிளாஸ் ரூம் மேனேஜ்மென்ட் பண்ணிக்கலாம் நம்ப. சரிங்களா? ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். 56 ஹி பிஞ்ச்டு மீ. குழந்தைங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, "சார் அவன் கிள்ளிட்டே இருக்கான் சார்." அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அத வந்து அந்த கிள்ளிட்டு இருக்கிறதுக்கு ஹி பிஞ்ச்டு மீ. ஹி இஸ் காப்பியிங் மீ. சார் அவன் என்ன பார்த்து எழுதுறான் சார். ஹி இஸ் காப்பியிங் மீ அப்படின்னு சொல்றது, என்ன பார்த்து எழுதுறான் அப்படின்னு சொல்றது. தி டாக் இன் த கிளாஸ் ரூம். மேக்ஸிமம் லீடர்ன்னு போட்டோம்னா ஒருத்தன் அவன் சொல்லுவான். சார் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தி டாக் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆல்வேஸ் டிஸ்டர்ப் மீ. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன தொந்தரவு செய்றாங்க சார். ஆல்வேஸ் டிஸ்டர்ப் மீ. ஹி பீட்ஸ் மீ. என்ன அடிச்சிட்டு இருக்கான் சார். ஸோ அத அடிச்சுக்கிறதுக்கு ஹி பீட்ஸ் மீன்னு சொல்றோம். ஹி ஹாஸ்க் மீ டூ டெல் த ஆன்ஸர். சார் அவன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லுடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹி புல்ட் மீ டவுன். சார் அவன் என்ன கீழ தள்ளி விட்டான் சார். ஹி லேர்ன்ட் அகைன்ஸ்ட் த வால். ஹி லீன்ட் அகைன்ஸ்ட் த வால். லீன்னா சாய்ஞ்சுட்டு இருக்கிறது. செவுத்துல சாஞ்சு உட்கார்றான் சார் அப்படின்றது. ஹி லீன்ட் அகைன்ஸ்ட் த வால். ஹி ஸ்கோல்ட்ஸ் மை பேரண்ட்ஸ். சார் அவங்க எங்க அப்பா அம்மாவெல்லாம் திட்டுறான் சார் அப்படின்றாங்க இல்லைங்களா? ஹி ஸ்கோல்ட்ஸ் மை பேரண்ட்ஸ். ஹி ஹேட் மை ஸ்நாக்ஸ். சார் அவன் என்னுடைய ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டான் பிரேக் டைம்ல அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? ஹி ஹேட் மை ஸ்நாக்ஸ். ஹி இஸ் யார்னிங். சார் அவன் கொட்டாவி விடுறான். வி ஃபீல் போர். எங்களுக்கு போர் அடிக்குது. டோன்ட் சீ யுவர் நெய்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பக்கத்துல பார்க்காதன்றது தான் டோன்ட் சீ யுவர் நெய்பர். ரைட் யுவர் நேம் இன் கொஸ்டின் பேப்பர். உங்க பேர வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றோம். டோன்ட் ரைட் எனி அதர் இன் கொஸ்டின் பேப்பர். வேற எதுவுமே எழுதாதீங்க. உங்க பேர மட்டும் எழுதுங்க. ரைட் யுவர் நேம் இன் கொஸ்டின் பேப்பர். டோன்ட் ரைட் எனி அதர் இன் கொஸ்டின் பேப்பர். அடுத்தது ரீட் த கொஸ்டின் பேப்பர் ஃபார் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் பேப்பர 10 நிமிஷம் படிங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது ரீட் த கொஸ்டின் பேப்பர் ஃபார் 10 மினிட்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் டூ ரைட். இப்ப நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் டைம்ல நம்ம பயன்படுத்துவோம் நம்ப. அதாவது கொஸ்டின் பேப்பர்ல பேர மட்டும் எழுது, இல்லையா ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் எழுது. வேற எதுவும் எழுதாத. 10 நிமிஷத்துக்கு படி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். இந்த 4மே எக்ஸாம் ஓரியன்டடா நம்ம சொல்ற சென்டென்ஸஸ். அடுத்தது அண்டர்லைன் த நியூ வேர்ட்ஸ். ஏதோ ஒண்ணு நடத்திட்டு இருக்கோம்னா, ஒரு அன்ஃபேமிலியர் வேர்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர்லைன் பண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். அண்டர்லைன் த நியூ வேர்ட்ஸ். ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் தட் வித் த ஹெல்ப் ஆஃப் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க நியூ வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அதுக்கான அர்த்தங்கள வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி வச்சு நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம சொல்றது. ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் தட் வேர்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டிக்ஷனரி. கிவ் மீ யுவர் பென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் உங்க பேனாவ குடு. டோன்ட் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். புதுசு புதுசா பிரச்சனைய உருவாக்காத. டோன்ட் கிரியேட் ப்ராப்ளம். டூ வாட் ஐ சே. நான் சொன்னத செய். எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணாத. ஏன்னா நெறைய பசங்க நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு பண்ணிருவாங்க. அப்ப வந்து டூ வாட் ஐ சே. டோன்ட் டூ எக்ஸ்ட்ரா திங்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? டூ வாட் ஐ சே. இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ் அபௌட் மீட்டிங். அதாவது உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து மீட்டிங் பத்தி சொல்லிரு. இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ். நாளைக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க. போய் வீட்ல சொல்லு அப்படின்றோம் இல்லைங்களா? அதுதான் இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ். கம் டூ கிளாஸ் ஆன் டைம். கரெக்ட்டான டைமுக்கு வா. ஏன்னா ஒரு சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் லேட்டா தான் வருவாங்க. ஸோ அதனால கம் டூ ஸ்கூல் இல்லையா கம் டூ கிளாஸ் ஆன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ லைக் டூ ரைட் போயம்ஸ். எனக்கு போயம் எழுத பிடிக்கும். சொந்தமா நெறைய பேர் எழுதுவாங்க. அப்போ வந்து ஐ லைக் டூ ரைட் போயம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வேற ஏதாவது கூட சொல்லலாம். ஐ லைக் டூ ரீட், ஐ லைக் டூ ரிசைட் அப்படின்ற மாரி எது வேணாலும் சொல்லலாம். ஐ கேன் ரீட் இங்கிலீஷ் வெல். என்னால இங்கிலீஷ் வந்து நல்லா படிக்க முடியும். நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஐ கேன் ரைட் இங்கிலீஷ் வெல், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் அந்த மாரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆஸ்க் மீ. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன கேளு அப்படின்னு நம்ம சொல்றது தான் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆஸ்க் மீ. ஆல்வேஸ் ஸ்பீக் இங்கிலீஷ். எப்பயுமே இங்கிலீஷ்ல தான் பேசணும். வேற எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றது ஆல்வேஸ் ஸ்பீக் இங்கிலீஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் கிளீன்லி. கைகள சுத்தமாக கழுவு அப்படின்னு சொல்றது வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் கிளீன்லி. பிரஷ் யுவர் டீத் ப்ராப்பர்லி. பல்ல ஒழுங்கா விளக்குங்க. அடுத்து ஐ டோன்ட் நோ த ஆன்சர். எனக்கு இது பதில் தெரியாது. ஹெட்மாஸ்டர் கால்ஸ் யூ. ஹெச்எம் வந்து உங்கள கூப்பிடுறாங்கன்றாங்க இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து மேத்ஸ் டீச்சர் கால்ஸ் யூ, இங்கிலீஷ் டீச்சர் கால்ஸ் யூ அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். யார் கூப்பிடுறாங்களோ அவங்க பேர போட்டுக்கலாம். அதே மாரி மேத்ஸ் டீச்சர் கால்ஸ் சத்யா, மேத்ஸ் டீச்சர் கால்ஸ் நித்யா அந்த மாரி யார் கூப்பிடுறா? கூப்பிடுறதுக்கு கால்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ப. எஸ்டர்டே ஐ ஹேட் பேட் ட்ரீம். எனக்கு வந்து நேத்து ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்றோம் இல்லைங்களா? எஸ்டர்டே ஐ ஹேட் எ பேட் ட்ரீம். டோன்ட் பிரிங் நைஃப் டூ ஸ்கூல்.
ஸ்கூலுக்கு கத்தி எதுவுமே கொண்டு வராது. அதாவது தேவையில்லாத விஷயங்கள். டோன்ட் பிரிங் எனி அன்னெசசரி திங்ஸ் டூ ஸ்கூல். டோன்ட் பிரிங் பிளேட் டூ ஸ்கூல். டோன்ட் பிரிங் நைஃப் டூ ஸ்கூல். அதாவது இதெல்லாம் கொண்டு வராதீங்கன்னு சொல்றது டோன்ட் பிரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். டோன்ட் பிரிங் பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாரிலாம் சொல்லலாம். "ஹி இஸ் கிரையிங்" அவன் அழுந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அ ஏன் அழுந்துட்டு இருக்கான்? ஏன்னா நம்ம யாராவது பசங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அழுவாங்க இல்லைங்களா? ஸோ ஹி இஸ் கிரையிங். ஷி இஸ் வீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அவ தேம்பி தேம்பி அழுவுறா. பொண்ணுங்க ஏதாவது திட்டிட்டா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப தேம்பி தேம்பி அழுவாங்க. ஸோ அந்த இடத்துல கிரையிங் வந்து கரெக்ட்டா இருக்காது. வீப்பிங் என்ற வார்த்தை கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஷி இஸ் வீப்பிங். ஆர் யூ ஃப்ரம் வில்லேஜ்? நீ வந்து கிராமத்துல இருந்து வந்திருக்கியா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? அதான் என்னதுன்னா, ஆர் யூ ஃப்ரம் வில்லேஜ்? இங்க நீங்க மாத்தி கூட எழுதலாம். ஆர் யூ ஃப்ரம் டவுன்? டவுன்ல இருந்து வர்றியா? ஆர் யூ ஃப்ரம் சிட்டி? சிட்டில இருந்து வர்றியா? அந்த மாரி கூட நம்ம கேட்டுக்கலாம். நம்ம ஏதாவது ஊர் பேர் தெரிஞ்சுனா, ஆர் யூ ஃப்ரம் செங்கம்? ஆர் யூ ஃப்ரம் தர்மபுரி? ஆர் யூ ஃப்ரம் அரூர்? அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். ஐ கம் டூ ஸ்கூல் பை பஸ் டெய்லி. நான் டெய்லி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ல தான் வரேன். ஐ கம் டூ ஸ்கூல் ஆன் ஃபுட் டெய்லி. நான் வந்து தினமும் பள்ளிக்கு நடந்து தான் வரேன். இந்த இடத்துல அந்த வித்தியாசத்த பார்த்துக்கோங்க. பை பஸ், ஆன் ஃபுட். அதாவது பை பஸ்னா ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். பைசைக்கிள்ல வரான், கார்ல வரான், பஸ்ல வரான், பைக்ல வரான் அப்படின்னா, பை அப்படின்ற ஒரு ப்ரிபோஷன் போட்டு நம்ம சொல்லுவோம். ஐ கம் டூ ஸ்கூல் பை பைசைக்கிள். ஐ கம் டூ ஸ்கூல் பை கார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நடந்து வரதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஐ கம் டூ ஸ்கூல் ஆன் ஃபுட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நடந்து வரேன் அப்படின்றதுக்கு மட்டும் ஆன் ஃபுட்ன்றது தான் கரெக்ட்டான வார்த்தை. அடுத்து ஐ ஹேவ் ஸ்டமக் ஏக். எனக்கு வயிறு வலிக்குது. ஐ ஹேவ் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த முக்கியமான வார்த்தை ஹெட்டேக். ஏன்னா நம்ம ஐ ஹேவ் ஹெட்டேக் தலைவலி, ஒரு தலைவலின்னு சொல்ல முடியுமான்னு நெறைய பேர் கொஸ்டின் பண்ணுவீங்க. ஆனா அது கரெக்ட்டான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ஐ ஹேவ் ஹெட்டேக். அடுத்தது ஐ வாண்ட் டூ கோ டூ ஹோம் ஏர்லி. எனக்கு வந்து வீட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில போணும். சார் எங்க வீட்ல மாலை போட்டுருக்காங்க. அது இந்த சீசன் அப்படி சொல்லுவாங்க. போய் சாமி கும்பிடணும் சார். இல்ல வேற ஏதாவது பண்ணணும் சார். கொஞ்சம் நேரத்தில போணும். ஐ வாண்ட் டூ கோ டூ ஸ்கூல். இல்ல ஐ வாண்ட் டூ கோ டூ ஹோம் ஏர்லி ஆர் லிட்டில் ஏர்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் முன்னாடி போகணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்வது ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இதுல நீங்க நெறைய சப்ஸ்டிட்யூட் வார்த்தைகள் நீங்க போட்டுக்கணும் நம்ப. இப்ப ஐ வாண்ட் டூ கோ டூ ஹோம் ஏர்லி நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? நான் வீட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில போகணும் அப்படின்றது. ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் குடுங்க. ஐ வாண்ட் டூ கிவ் எக்ஸ்ட்ரா டைம். ஐ வாண்ட் டூ கெட் எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்றத நம்மளா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அந்த கோன்ற வார்த்தைக்கு பதிலா கிவ்வா, இல்ல கெட்டா, டேக்கா எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம எக்ஸ்ட்ரா அத போட்டுக்கலாம். கேன் யூ டீச் திஸ் அகைன்? எனக்கு இத திரும்ப சொல்லிக் குடுக்குறீங்களா சார்? புரியல. ஸோ கேன் யூ டீச் மீ அகைன்? கேன் யூ டீச் திஸ் அகைன்? அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து கடைசியான வார்த்தை தேங்க் யூ. தேங்க் யூன்னா நம்ம நன்றி அப்படின்னு நம்ம சொல்றது. ஆக்சுவலா நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மேல இருந்து கீழ வரை 100 சென்டென்சஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 100 சென்டென்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம கிளாஸ் ரூம்ல பயன்படுத்துற சென்டென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பேசி பழகுங்க. ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியமே இதுதான். ஸோ இத பேசி பழகுனீங்கனாவே, யூ கேன் கெட் சக்சஸ் ஈசிலி.